அண்ணே பரவாயில்ல உதவி பரவாயில்லண்ணே. ரொம்ப நன்றி. கண்டிப்பா என்ன வாங்கிக்கோங்க, என்ன வாங்கி நம்பர் வாங்கி பிரச்சனை இல்ல. நிறைய பேரை பார்த்தா எனக்கு சரியா நாமல நாங்க வருவோம், உள்ள வருவோம். ஆமா, நான் தான் வந்தேன். அண்ணே காசை வச்சுக்கிறேன், நான் வந்துடுறேன். நாங்க உங்க ஊருக்கு வரோம், அப்ப கொடுங்க. இப்படிதான் நாங்க போற எங்க போனாலும் எங்களுக்கு தேவையான உணவு கொடுத்துறாங்க, எங்களுக்கு தேவையான பொருளாதார செலவு கொடுத்துறாங்க, தண்ணி வாங்கி கொடுத்துறாங்க. நீங்க நல்லவன் சாவமே பழிக்க மாட்டுது, இந்த கொள்ளக்காரங்க சாவமா பழிக்க போது இவங்களுக்கு பண்ற சத்தியம்லாம் சரிக்கு வந்து செத்துரும், சத்தியமே செத்துரும். அந்த மாதிரி நீங்க இப்படி இடைநிலையில இருக்கிறது காரணமே இங்க இருக்கக்கூடிய ஆண்ட திமுக ஆண்டு அதிமுக தான். எனவே அடுத்த தடவை வரும்போது அதை சாணியை கரைச்சு வைங்க, வந்தோட நீங்க மூஞ்சில ஊத்துங்க, அப்பயாச்சும் அவருக்கு அறிவு தான் பார்ப்போம்னு சொல்லி கொள்ளையடிக்கிறவன், மண்ணை தேடி திங்கிறவன், ஆத்தாளி திங்கிறவன், கரவேட்டி கட்டிருக்கீங்கல்ல, மீச வச்சிருக்கீங்களா, நீங்க சொட்டிச்சு பாருங்க. உங்களால ஒரு 2000 ஒரு வருஷத்துல நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள். இந்த தேர்தல் காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு வீடாக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கும் பணியில் இருக்கோம். இந்த வேடசந்தூர் தொகுதியினுடைய கடைக்கோடி கிராமங்களுக்கு, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வீடுகள் வரவரும் நாங்க போய் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரும் பாத்தீங்கன்னா தனி தீவு மாதிரியும் ஏதாவது அத்திப்பட்டி மாதிரியும் இருக்கு. ஆனா நாங்க எந்த ஊருக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி வீட்டுல கூட இந்த ரெட்டலை சின்னமும் உதயசூரியன் சின்னமும் வரையப்பட்டது. ஆனா அந்த வீடுகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போயிருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. இவங்களால சின்னத்தை கொண்டு போய் அந்த வீடுகளை சேர்க்க முடியுது. ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல கடைசியில எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வீடு வரைக்கும் இவங்களோட சின்னங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, இவங்களோட கட்சிகளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க தயாராயிட்டாங்க. போய் இவங்க கொடுக்குற அண்டா குண்டா ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சேர்த்திருக்காங்களா? அதுதான் கேள்வி. உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். இவர்களால் இந்த சின்னங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது, ஆனால் அடிப்படை தேவையான தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க முடியல, அடிப்படையாக சாக்கடை வசதியை கொண்டு போய் சேர்க்க முடியல, அந்த தொலைதூரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியல, அங்க இருக்கக்கூடிய என் பெற்றோருக்கு சரியான மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. நாங்க ஓட்டு கேட்டு போற எல்லா ஊர்லயும் எங்களை நான் மானக்கேட வைறாங்க, எல்லா ஊர்லயும் எங்களை வைறாங்க. அவங்களுக்கு தெரியல நாங்க யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள், நாங்க இப்ப யார் போட்டி போறோம்னே தெரியல. அவங்க இங்க நீண்ட நெடுங்காலமா திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போட்டு பொறுத்து போய் எங்களை பிடிச்சு வைறாங்க. நியாயப்படி பார்த்தா இந்த மானங்கட்ட அந்த திமுக அதிமுகவை சேர்ந்தவர்களை தான் வந்திருக்கணும். இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்கறது இல்ல, ஆனா சின்னத்தை போய் வரைஞ்சிட்டு வந்துடுறாங்க. எல்லா வீட்லயும் இருக்கு. எந்த வீட்டுல ரெட்டலை இருக்கா அந்த வீட்டுக்காரங்க வைறான், எந்த வீட்டுல உதயசூரியன் இருக்கா அந்த வீட்டுக்காரங்க வைறான். நாங்க சொல்றோம் ஏமா நாங்க அவங்க இல்ல, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல, அவங்க இதுக்கப்புறம் வருவாங்க, அப்ப நாக்க பிடிக்கிற மாதிரி கேளு, சட்டையை பிடிச்சி கேளு நாங்க சொல்லிட்டு வரோம். இங்க திமுக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மாமி மச்சான கேட்கிறோம், நீங்க எல்லாம் வந்து ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய மனிதர்கள் தானா? இப்படி மக்களை முட்டாளாக்கி அவங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சியாளருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்களே, ஒரு முறை கூட ஏன் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கல? இங்க இருக்கக்கூடிய அயலூர் பேரூராட்சியில கூடிய 2வது வார்டுல 20 வருஷமா ஸ்ட்ரீட் இல்ல, அந்த ஏரியால கரண்ட் இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்கா சொல்றாங்க, எப்ப நான் கல்யாணம் பண்ணி வந்து அந்த ஊருக்கு வந்தவங்க இங்க கரண்ட் இல்ல பாக்குறாங்க. இது எங்கேயோ கடைக்கோடியில் இல்ல, அயலூர் பேரூராட்சியில இருக்கக்கூடிய இங்க திருக்கூர் பக்கம் போனோம்னா அங்க நிறைய இடங்கள்ல தண்ணி இல்ல, அடிப்படையா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல, சாக்கடை வசதி இல்ல, சரியா மின்சாரம் போய் சேரல. இப்படியான எல்லா இடங்களையும் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் பெரிய ஆட்சியை தந்து விட்டு அறுத்து தள்ளி விட்டோம். இவ கூட ஊருக்கு பேச வச்சிருக்காங்க. வேடசந்தூரின் குரலாக மீண்டும் ஐயா பரமசிவத்தினுடைய பேச எப்போது ஒரு வேடசந்தூருடைய குரலாக ஒழிச்சாரு, எப்போது மக்களுடைய பிரச்சனைக்காக அவர் பேசிட்டாரு. இங்க கை கட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய கொடவனார், இந்த கொடவனாருடைய பிரச்சனையை நாங்க தீர்த்துறோம். நாங்க வந்தா கொடவனார் மீட்டர் போன என்னைக்காச்சும் பேசுறாங்களா? அவங்க அதை பேச மாட்டாங்க. ஆனா அதை மலைமாற்றும் விதமாக நாங்க மாயனூர் அணையில இருந்து ராஜச குழாய் போட்டு வந்து இங்க இருக்கிற 184 குளங்களை பரவாயில்ல நிறைய பேர் கொடுத்துட்டாங்க உதவி. பரவாயில்லண்ணே, ரொம்ப நன்றி. கண்டிப்பா என்ன வாங்கிக்கோங்க, என்ன வாங்கி நம்பர் வாங்கி பிரச்சனை இல்ல. நிறைய பேரை பார்த்தா எனக்கு சரியா நாமல நாங்க வருவோம், உள்ள வருவோம். ஆமா, நான் தான் வந்தேன். அண்ணே காசை வச்சுக்கிறேன், நான் வந்துடுறேன். நாங்க உங்க ஊருக்கு வரோம், அப்ப கொடுங்க. இப்படிதான் நாங்க போற எங்க போனாலும் எங்களுக்கு தேவையான உணவு கொடுத்துறாங்க, எங்களுக்கு தேவையான பொருளாதார செலவு கொடுத்துறாங்க, தண்ணி வாங்கி கொடுத்துறாங்க, ஜூஸ் வாங்கி கொடுத்துறாங்க. என் அப்பா அக்கா பூரா இப்ப எங்களை மதிக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை எப்படியாச்சும் இந்த தேர்தல் வெற்றி பெற செய்ய வேண்டும்ன்றதுக்காக, எங்களை ஓடுவதற்காக தென்போடு இருக்கிறதுக்காக சோத்தை போட்டாங்க. சோத்தை போட்டதோட சேர்த்து ஓட்டையும் போட்டுருங்க. அப்புறம் பாருங்க இந்த வேடசந்தூர் தொகுதியை நாங்கள் எப்படி மாற்றி கட்டமைக்கிறோம். இப்படி மாயனூர் அணையில இருந்து நாங்க தண்ணீரை கொண்டு வந்து ராட்சச குழாய்கள் மூலமாக இருக்கக்கூடிய 184 குளங்களையும் நிரப்புவோம். அதுக்கு 5000 கோடி செலவாக அதை நாங்கள் செய்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த கொடானாரம் மீட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு செலவாகுமா? இங்க வேடசந்தூர் பகுதியினுடைய கழிவுநீர் அதை கலக்காம இருந்தா இந்த
இங்க திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் கலக்காம இருந்தா, ஆத்தூர் தொகுதியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் கலக்காம இருந்தா மழை நீர் மட்டுமே போகக்கூடிய, இல்ல மழைக்காலங்கள்ல நதி மட்டும் தண்ணீர் மட்டும் போகக்கூடிய அளவுல இந்த கொடநாரை நம்ம பராமரிச்சு வச்சிருந்தாலே இங்க வேடசந்தூர் பகுதியினுடைய தண்ணீர் பிரச்சனை என்பது தீர்ந்திருக்கும். நீங்க மாயனூர் அணையை பத்தியே பேசுறீங்களே, இங்க அழகாபுரி அணையை குறித்து ஏன் பேசுறதுல அதை என்ன செய்யலாம் இருக்கீங்க? குண்டு வச்சு தகர்க்கதும் போறீங்களா, இல்ல இடிச்சு தரமட்டமாக போறீங்களா? மாயனூர் அணையில இருந்து இங்க கொண்டு வருவதற்கு சற்று சிந்திச்சு பாருங்க. வேடசந்தூர்ல இருந்து எரியோடியினுடைய மையப்பகுதியில இருந்து அழகாபுரி அணையினுடைய தூரம் 22 கிலோமீட்டர், மாயனூர் அணையினுடைய தூரம் 62 கிலோமீட்டர். 62 கிலோமீட்டர் வந்து குழாய் போட்டு தண்ணி கொண்டு வந்து சொல்ல வேண்டும் இவங்க. ஏன் மாயனூரை நான் மீண்டுருவாக்க செய்வேன்? அங்க இருந்து இயற்கையா இருக்கக்கூடிய நீர்வழித்தடங்களை சரி பண்ணுவேன், அதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய 184 குளங்களிலும் தண்ணீரை நிரப்புவேன் ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கொடநாரை மீட்டெடுத்துட்டா, இங்க இருக்கக்கூடிய அழகாபுரி அணையை மீட்டெடுத்துட்டா, இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி மட்டம் நீர்மட்டம் உயர்ந்து விட்டால் அங்க இருக்கக்கூடிய சிமெண்ட் பேட்டில் அவை கனிம வளத்தை கொள்ளையடிக்க முடியாது, சுரண்டி திங்க முடியாது, மண்ணை வெட்டி எடுக்க முடியாது, பாறையை வெட்டி எடுக்க முடியாது, சிமெண்ட் பேட்டுக்கு தேவையான அந்த சுண்ணாம்பை வெட்டி எடுக்க முடியாது. அதனால இங்க நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துருச்சுன்னா அவனால அங்க வெட்டி எடுக்க முடியாது. அதனாலேயே திட்டமிட்டு இந்த பகுதியை வறட்சி பகுதியாக இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. உங்க வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஹுசேன் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி மீண்டும் இந்த வேடசந்தூர் பகுதியிலே நீங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை எங்களிடம் ஒப்படைத்தால் நாங்கள் வந்தால் மீண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை தடுத்து நிப்பாட்டுவோம். அந்த சிமெண்ட் ஃபேக்டரியினுடைய வள கொட்டை கொள்ளைக்கு நாங்கள் வரம்பு கட்டுவோம், அந்த வீடாய்வு செய்வோம், அவர்களுக்கு தண்டை விதிப்போம், அதை வந்து இழுத்து மூடுவதற்கான அனைத்து வேலையை செய்வோம். இந்த பகுதியை மக்கள் வாழ்வதற்கு தகுதியான பகுதியா மாற்றுவோம். வேடசந்தூர் என்பது இந்த மக்களுக்கு சொந்தமானது. ஆனா இன்னைக்கு கனிம வளம் கொள்ளையடிக்கிறவன், மண்ணை தேடி திங்கிறவன், ஆத்தாடி திங்கிறவன், இவர்களுக்கான ஒரு கொள்ளை கூடாரமாகத்தான் இது இருக்கு. எனவே இவர்களிடம் மீட்க வேண்டும் அப்படின்னா உங்க வயிற்றில் பிறந்த பிள்ளை ஹுசேன் அவர்களுக்கு ஒரு முறை உங்களுடைய பொன்னான வாக்குகளை கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அதன் பிறகு கேளுங்க. நீங்க போகக்கூடிய எல்லா இடத்துலயும் எங்களை போட்டு திட்டுறாங்க, நாங்க யாரும் இல்லை, எந்த கட்சியும் தெரியல, ஆனாலும் எங்களை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. நீங்க மீண்டும் மீண்டும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்தை பிறந்தவங்க, நாங்களும் ரேஷன் கடையில் வரிசை நின்று அரிசி வாங்குறவங்க தான், நாங்களும் அரசு மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பார்க்கறவங்க தான், நாங்களும் அரசு பள்ளியில படிச்சவங்க தான். நீங்க தரையில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க மேடை ஏறி மைக்க போட்டு இங்க புலம்பிக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஐயோ இது நம்ம தலைவிதி, என்ன பண்றது, அவங்க நம்ம எப்படி எடுக்கிறது, அவங்க அதிகாரம் இருக்கு, பண பலம் இருக்கு, நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க தரையில உட்காந்து புலம்புறீங்க. இவங்களை இப்படியா விட்டு வச்சா நம்ம நாடு நாசமாக்கிடுவாங்க, வேடசந்தூர வாழ தகுதியற்ற ஊராக்கிடுவாங்க, இவங்க எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் தைரியமாக எப்படி நீங்களா முன்வந்து தண்ணி கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு, அதே போல நீங்களா முன்வந்து எங்களுக்கு வாக்கையும் செலுத்துங்க. இப்ப கூட சொல்றாங்க இந்த அது ஊர் பக்கம்லாம் போயிட்டு சாமிநாதன் ஏதோ காசு கொடுத்து சூட ஏற்றி சத்தியம் வாங்குறாங்க, எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க. சற்று சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை சாமிநாதன் நிறைவேற்றுவாரா? இதற்கு முன்னாடி ஐயா பரமசிவன் நிறைவேற்றினாரா? சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றாங்களா? அப்புறம் நீங்க அவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு பண்ண நினைக்கிறீங்க? நீங்க நல்லவன் சாவமே பழிக்க மாட்டேது, இந்த கொள்ளக்காரங்க சாவமா பழிக்க போது இவங்களுக்கு பண்ற சத்தியம்லாம் சரிக்கு வந்து செத்துரும், சத்தியமே செத்துரும். அந்த மாதிரி தான் இருக்கு எங்களோட ஆட்சிகளும் எங்களோட லட்சங்களோட. சற்று சிந்திச்சு பாருங்க, இவர்கள்லாம் யோக்கியவங்களா இருந்தா, இவர்கள்லாம் நேர்மையாளர்களா இருந்தா, உண்மையிலே அவங்களுக்கு நல்லது பண்றதா இவங்களுடைய நோக்கமாக இருந்திருந்தா எதுக்கு ஹாட் பாக்ஸ் வீடு வீடா வந்து கொடுக்குறாங்க? எதுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான்? எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான்? சாமிநாதன் என்ன ஜமீன்தார் பரம்பரையா? கலையெடுத்த காசை கொண்டு வந்து உங்களுக்கு வித்துட்டு இருக்காரா? ஐயா பரமசிவன் மன்னர் மானிய சட்டத்துக்குள்ள மானியம் வாங்கிட்டு இருந்தவரா? மன்னர் பரம்பரையா? எங்க இருந்தவர்களுக்கு இந்த காசுலாம் வருது? உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது, நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது. இங்க இருந்து வர வேண்டிய அடிப்படை திட்டங்கள், ஒரு பஸ் ஸ்டாண்ட் 12 லட்சம் போட்டிருப்பான், ஆனா 12 லட்சத்துக்கு கட்ட மாட்டான், 2 லட்சத்துக்கு கட்டுவான், 10 லட்சத்தை ஆட்டையே போடுவான். இப்படி நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டமைப்புல இருந்து சுரண்டி அந்த காசுல ஒரு பிச்சை காசை தான் நம்மளுக்கு போடுறான். நம்மளும் போய் ஐயா சாமி என்னமோ பார்க்காத பார்த்த மாதிரி நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் தம்பியா யோசிங்க, கரை வெட்டி கட்டிருக்கீங்கல்ல, மீச வச்சிருக்கீங்கல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களால ஒரு 2000 ஒரு வருஷத்துல சம்பாதிக்க முடியாதா? 2000 ரூபாய்க்கு ஓட்ட வைக்கிறீங்கல்ல, 5 வருஷத்துக்கு அந்த 2000 ரூபாய் மதிப்பு எவ்வளவு? 1 ரூபா கூட இருக்காது. ஒரு நாய் இருக்கிற பொம்மரேனிய நாய், அந்த நாயினுடைய மதிப்பு 10,000. நாய் இம்பட்டூன் நாய், அது வேட்டைக்கு ஆகாது, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆகுது, எடுத்து வச்சு கொஞ்சிக்கலாம். 5 பேர் பிரயோஜனம் இல்லாத ஒரு நாய் அது. அந்த நாயினுடைய விலை 10,000 ரூபாய். ஆனா ஒரு ஓட்டோட மதிப்பு 2000 ஓவா. இதை வாங்கிக்கிட்டு ஆரத்தி வர இதுல என்ன கொடுமைன்னா, நாங்க போற ஒரு ஊர்ல அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நாங்க போறோம். அங்க வந்து நாங்க என்ன கட்சி, எதுக்கு வந்திருக்கோம், நாங்க என்ன கொள்கை, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே எங்க அக்கா தங்கச்சி போற ஆரத்தி தட்டோட வந்து நிக்கிறாங்க. அவங்களோட உலகமே அவ்வளவுதான். தேர்தல் வந்துட்டாலே காசு கொடுப்பாங்க, தேர்தல் வந்துட்டாலே அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தா அந்த தட்டுல காசு போடுவாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, அண்டா கொடுப்பாங்க. இவ்வளவுதான். தேர்தல்னா எதுக்கு, அந்த தேர்தல் எதுக்கு நடக்குது, நம்ம எதுக்கு வாக்கு செலுத்துறோம், நம்ம ஏன் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாம என் மக்கள் 5 அறிவு ஜீவன் கூட மாற்றி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ஆத்திரங்கள் வருது.
அவங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. இதெல்லாம் சொல்லுவாரு ஐயா லெனின் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருவன் அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்தி விடு, பின்பு அவனே அவனுடைய அடிமையின் தளத்திலிருந்து மீண்டு வருவதற்காக போராடிவாண்டு. என் மக்களுக்கு அவனுக்கு அடிமையா இருக்கும்னே தெரிய மாட்டேது. நாங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சும் தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு என் மக்களை முட்டாளாட்டம் வச்சிருக்கான். நாங்க போன ஆயிரத்தி கட்டோட வராங்க. நாங்க சொல்லிட்டோம், நாம் தமிழர் கட்சியில நாங்க தூக்கு கயிறுக்கு கூட கழுத்தை நீட்டுவோமே தவிர இந்த மாலைக்கோ இந்த பொன்னாடைக்கோ இந்த ஆரத்திக்கோ ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை கீழே ஊத்திருக்கோம் அப்படின்ட்டோம். எங்க அக்கா தங்கச்சி பூரா கீழே ஊத்திட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லி வந்தோம், உங்களுடைய அடிப்படை வசதிகள் இல்லாம நீங்க இப்படி இடைநிலையில இருக்கிறதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய ஆண்ட திமுக ஆண்ட அதிமுக தான். எனவே அடுத்த தடவை வரும்போது அதை சாணியை கரைச்சு வைங்க, வந்தோட நீங்க மூஞ்சில ஊத்துங்க, அப்பயாச்சும் அவருக்கு அறிவு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். போய் பாருங்க, ஒரு நாள் அது மேல ஊத்தினாலும் ஊத்தலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பயாச்சும் நீங்க திருந்ததுக்கு வெளியே பாருங்க. நீங்க ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய 5000 1000 கிட்டத்தட்ட 100 200 கோடியை செலவு பண்றீங்க. ஒரு தேர்தல் வெறும் 20 நாள் கூத்துக்கு 100 கோடி 200 கோடி நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பணத்தை நீங்க கொள்ளடிச்ச பணத்துல அந்த மக்களுக்கு சரியான கொலையை போட்டு கொடுத்து தண்ணி வசதி செஞ்சிருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை சரியா கட்டி கொடுத்துருக்கலாம். அங்க ஒரு அரசு மருத்துவமனையை சரியா பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனா இது எதையுமே பண்ணாம அவர்களை கையாண்டும் நிலையிலேயே மக்களை வச்சிருந்து அவர்கிட்ட ஓட்டுக்கு 2000 3,000 கொடுத்து வாக்கை பறிக்கக்கூடிய வேலை செய்யலாம். இந்த அயோக்கியர்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துறீங்கன்னா நீங்க தான் மிகப்பெரிய அயோக்கியர்கள். ஒருத்தர் அயோக்கியம் தெரிஞ்ச அவன் ஆதரிக்கிற நீங்க தான் மிகப்பெரிய அயோக்கியர்கள். என்ன என்னுடைய பெற்றோர்களை அண்ணன் தம்பி மாமே மச்சான், நீங்க எல்லாம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் உங்க வயிற்று பிறந்த பிள்ளை என்னடா இப்படி கேள்வி கேட்கிறான்னு நீங்க நான் தப்பா நினைக்காதீங்க. பணத்திற்காக உடலை விற்கிற விபச்சாரம்னா பணத்துக்காக வாக்கை விற்கிறதுக்கு பேர் என்ன? உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்களாம் பரம்பரை திமுக தானே, பரம்பரை அதிமுக தானே? ஏன் பரம்பரைக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு போய் காசு வாங்க ஓட்டு போடு, யாருக்கு போடு காசு வாங்க ஓட்டு போடு. அப்போதுதான் மக்களை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கும். ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்பதை மக்கள் மீது இந்த அதிகார வர்க்கத்துக்கு பயம் இருக்கணும். அவருக்கு உங்களை மீது பயமே இல்லை. ஏன் நீ காசு வாங்கிட்டு அவனுக்கு அடிமையாயிட்ட, நீ போய் எனக்கு ஒரு பிரச்சனை என் ஊர்ல தண்ணி வரல ஏதோ அதை சரி பண்ணி குடுறான்னா நாக்க புடுக்கிற மாதிரி திருப்பி கேட்பான். நீ என்ன சும்மா எனக்கு ஓட்டு போட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன்னு கேட்பான். நம்ம மூஞ்ச தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்கிறது? எனவே இந்த விலைபேசி விற்கக்கூடிய இந்த ஓட்டை விற்கக்கூடிய இந்த இழிநிலையில இருந்து இங்க முதல் மாறுங்க. இங்க மனிதனுக்கு தேவையானது ஓட்டுக்கு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ கிடையாது. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இதுதான் ஒரு அடிப்படை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள். இதை எந்த அரசியல் கட்சி செய்யுமோ அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. அப்படி நீங்க வாய்ப்பு கொடுங்க நினைச்சீங்கன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உசேன் அவர்களுக்கு தான் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்பது ஏற்காப்பை ஏந்திய விவசாய சின்னம். மாற்றம் ஒன்றே நிலையானது. எனவே மாற்றத்திற்கான உங்களுடைய வாக்கை விவசாய சின்னத்துல செலுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி கூற விடுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்தபடியாக வேற